ஏமா தீபா, நைட் என்னம்மா டின்னர் பண்ண போறா? கேக்குறேன் தீபா, நைட் என்ன டின்னர் பண்ண போறோமா? இல்லடா, தூங்கிட்டாளா? ஆமாமா, தூங்கிட்டாமா. அப்ப நானே டின்னர் பண்ணிடுவேன் இன்னைக்கு. ஓகேமா. என்ன உங்க அம்மாக்கு ஒரு வேலையே இல்லையா? நான் சமைக்கிற மிஷின். அது என்ன 7 மணி ஆயிடுச்சுன்னா அலாரம் வச்சு என்ன சமைக்க சொல்றாங்களா? ஏன் உங்களுக்கு சமைக்க தெரியாதா? இதுக்கு மேல என்ன சமைக்க சொன்னாங்க உங்க அம்மா. மாட்டிக்கிட்ட பங்கு. எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கிடுவேன், பார்த்து பத்திரமா போயிட்டு. ஒரு நிமிஷம். சொல்லுடி. ஓ அப்படியா, சரி இரு கேட்டு சொல்றேன். ஏங்க லீனா இருக்கால, இன்னைக்கு ஒரு நைட் உங்களை அவ வீட்ல தங்கிக்க சொல்றா. புரியல. அவ வீட்ல எல்லாரும் ஊருக்கு போயிருக்காங்க, வீட்ல யாருமே இல்லன்னு பயப்படுறா. நீங்க இருந்தா கொஞ்சம் தைரியமா இருக்கும்னு ஃபீல் பண்றா. வீட்ல யாரும் இல்லன்னா நம்மளையும் கூப்பிடுறா, அதுவும் இவகிட்டே கேக்குறா. உனக்கு ஓகேவா? நான் தான் ஊருக்கு போறேனே, நீங்க எங்க தங்கினா எனக்கு என்ன? ஓ, ஆடி மாசம் பொண்டாட்டிய ஊருக்கு அனுப்புனா இப்படி பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் எல்லாம் கிடைக்கும் போலயே. யாராவது பாத்துட்டா? யாரு பார்த்தா உங்களுக்கு என்ன? செக்யூரிட்டி சாவி வாங்கி உள்ள போய் தூங்க போறீங்க. செக்யூரிட்டியா? சாவி அவராண்டா குத்துட்டு இவன் என்ன பண்ணுகிறா வீட்ல? அவ எங்க வீட்ல இருக்கா, அதான் அப்பவே சொன்னானே வீட்ல யாருமே இல்ல. ஆமா, நீங்க என்ன நினைச்சீங்க? அவரு வரமாட்டாரு, அவரு ட்ரெயின்ல இருந்து கீழே விழுந்துட்டாரு. இப்பதானடி பேசிட்டு இருந்த. தோ 2 நிமிஷத்துல கீழே விழுந்துருவாரு, நீ போன வை. சௌமி, இந்த வாரம் ஹைதராபாத்ல ஆபீஸ்ல ஏதோ ஈவென்ட் கூப்பிடுறாங்க, போயிட்டு வந்துருவா. வருஷத்துக்கு ஒரு வாட்டி எல்லா எம்ப்ளாயும் கூப்பிட்டு பயங்கர கிராண்டா செலிப்ரேட் பண்ணுவாங்களாம். அப்படியே ஹைதராபாத் ஆபீஸ்க்கு போன மாதிரி ஆச்சு, என் டீம்மேட்ஸ் பார்த்த மாதிரி ஆச்சு, போயிட்டு வந்துருவா. ஹே, உன்னதான் கேக்குறேன். உங்க ஆபீஸ் விஷயமா நீங்க போறீங்க, என்ன எங்க கேக்குறீங்க? அதுக்கு இல்ல, நான் போயிட்டா நீ தான் 2 நாள் தனியா இருக்கணும். ஹே, மேனேஜர் தான் அந்த மீட்டப்புக்கு தான் வரணும் இல்லையான்னு கேக்குறாரு. ஒரு நிமிஷம். ஹலோ மச்சா, சரக்குல ரம்மு, விஸ்கி, பிராண்டி, வோட்கா, ஒரு கேஸ் பீர் ரெடி. நம்மள கிங்ஸ் வேணுமா, கோல்ட் ஃபிளேக் வேணுமா, டக்குன்னு சொல்லி சீக்கிரம் போய் வாங்கணும், இல்லாட்டி உனக்கு காஜா பிடி கூட கிடைக்காது. ரூமர் ரம்மு ரவி பாத்துப்பான், கார பிராண்டி பாஸ்கர் பாத்துப்பான். உன் பொண்டாட்டி அந்த அழிவு போன குடமுளகா முக்கி கிட்ட ஒரு 10,000 ரூபாய் வாங்கினுவா. ஆமா, அந்த வீங்க மூஞ்சிக்கிட்ட என்னன்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்து போறனாலே 10,000 கேள்வி கேப்பா. பாண்டிச்சேரி வரைக்கும் போறேன்னு சொன்னா பான் பராக் போட பண்ணிட்டம் பொலிச்சு காரி மூஞ்சில எடுத்து போல. வாய் திறந்து பேசண்டா. ஏதோ சிக்னல் ப்ராப்ளம் போல, ஒண்ணுமே கேட்கல. சரி, நான் வரேன், பேர் குத்துறேன். நானும் வரேன். ஹைதராபாத்ல ரொம்ப தூரம்டா. ஹைதராபாத் தூரம் தான், ஆனா நீங்க போற பாண்டிச்சேரி பக்கம் தானே. பாண்டிச்சேரி பிளான பத்தி இந்த பண்ணாடிக்கு எப்படி தெரியும்? இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டானா? என்னடா மச்சான் இவ்வளவு வேகமா போறா? மச்சான், என் ஆள்கிட்ட லவ் இங்கிலீஷ்ல சொன்னான்டா. அவ ஓகே சொல்லிட்டா, அதான் கேட்டுக்கிட்ட வெயிட் பண்றேன்னு இங்கிலீஷ்ல சொன்னா, அதான் போயிட்டு வந்துடுறேன். உனக்கே இங்கிலீஷ் தெரியாது, அப்படி என்னடா அவ சொன்னா? ஐ ஹேட் யூன்னு சொன்னான். டேய் சும்மா வாடா இருக்க. ஆமா. சரி வா, அப்போ ஒரு கேம் விளையாடலாம். சரி வா. காக்கா பர கோழி பர அப்ப கொக்கு போய் நக்கு. அண்ணே 2 10 ரூபா ஜூஸ் கொடுங்க. இந்தாப்பா. யோ, காசு வாங்குறல்ல, கவர்ல கட்டி குடியா. 10 seconds later. நீ அந்த கவர்ல தர. போடா. கவர்ல வேற எப்படி குடிப்பான்? மச்சான், உங்க 2 பேர்கிட்ட ஒரு விடுகதை கேட்கவா? கேளு. 2 கையில புடிச்சுக்கோ, ஆசை தீர ஆட்டிக்கோ, போ சொல்லும் போது கழுவி விட்டு போயிடு. உனக்கு தெரியுமா? தெரியலையே. உனக்கு தெரியலடா. அம்மிக்கல்லு. ஏய், இந்த கடையில ஜூஸ் சூப்பரா இருக்கும், அதை நீயும் ட்ரை பண்ணணும்ட்டு தான் இந்த கடைக்கு கூட்டிட்டு வந்தேன். இந்த கடையில ஜூஸ் நல்லா இருக்கும், நான் கூட்டிட்டு வந்தேன். பில்லு போற பொண்ணு நல்லா இருக்கும், கூட்டிட்டு வந்தேன். ஏ பவி, என்ன என் ஜட்டி பாத்த? எந்த ஜட்டி? ஏ அந்த 3 ஓட்டை இருக்குமே அந்த ஜட்டி. ஓ, அந்த ஜல்லிக்கரண்டி ஜட்டியா? என்ன ஜல்லிக்கரண்டி ஜட்டியா? வாங்க காசு இல்லாம இல்ல, தூக்கி போட மனசு இல்ல. ஜட்டி இஸ் an எமோஷன். பக்கத்து ஆண்டி ஜட்டி குடி சொன்னாங்க, நேத்து நைட்டு உங்க வீட்டுக்கார விட்டு போயிட்டாராம். இல்ல, அவன் போய் சொல்றான் பவி. அங்க பாரு, அவன் சிரிக்கிறான் பேர். டே வித்த, அப்பாவி பொண்ணு மேல பழி போடுறியா? ஏ அவன் ஏமாத்துறாண்டி, பழசுதான் ஞாபகம் வச்சு ஏமாத்துறாண்டி. இப்ப கூட பறி பழி ஒழுங்கு கட்டுறாண்டி அவன். அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத்துக்கா. வீட்டுக்கார லுங்கிக்கு பதில அந்த ஆண்டி பாவாடை எடுத்துன்னு வந்துட்டாரு, அவ கேட்டு வேணா சொன்னாங்க.
அண்ணா எவ்வளோண்ணா இது 50 ரூபாப்பா. அண்ணா 15 ரூபாய்க்கு கொடுங்கண்ணா. ஒரு நிமிஷம். ஹலோ மச்சான் எங்கடா இருக்கிற? ஜுடியோல டீச்சர் எடுத்துட்டு இருக்க மச்சான். தோ இப்ப பூமா ஷோரூம் தான் போறேன். ஆமா நீ எங்க இருக்க? மச்சி ஜுடியோ பக்கத்துல அடிடாஸ் இருக்குல்ல, நானும் அங்கதான் இருக்கேன், கொஞ்சம் திரும்பி பாரு. சாமி கண்ணை தந்துடலாமா? வீட்ல இருந்து வரும்போது நான் மூடி நான் வந்தேன். யோ சாமி கண்ண சொன்னையா? அவருக்கு கண்ண ஆபரேஷன் பண்ணிக்கிறாங்க. யோ சாமி மாதிரி பேசு. பாலகா தாங்களுக்கு என்ன வர வேண்டும்? சாமி விளையாடுன்னு இருக்காதீங்க, பூஜைக்கு டைம் ஆகுது. ஒருபா ஆள் வரட்டும். உன் ஆள் அங்க யாரோட பொறுக்கினுக்குதோ. பூஜை பண்ணிடலாமா? பண்ணிடலாம் சாமி. தம்பி மணி ஆட்டு. ஏய் இல்ல உங்க பேரும் மணிதானே சாமி? ஓம் காளி சூலி ஓலி ஜாலி. ஓ சாமி என்ன மந்திரம் சொல்லியா? மந்திரமா? கணேசா நான் சரணம் போடி. தம்பி ஃபுட் சேஃப்டி ஆபீசர் போறானு. கடைக்கு வரவங்களுக்கு என்ன போடுற? இலை போடுவோம், அப்புறம் தண்ணி போடுவோம் சார். என்ன பிராண்டுப்பா? யோ இலைக்கு சொன்னியா? தம்பி கடையை மூட போறேன். 9 மணிக்கு நானே மூட்டு போயிடுவேன் சார். தம்பி சீல் வைக்க போறப்பா. அப்போ 9 மணிக்குள்ள வந்து எடுத்துங்க, இல்லைன்னா கடை மூட்டு இருப்பேன். அப்பா எனக்கே குஸ்கா கொடுக்குற? நம்ம கடையில ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் தான் சார். குஸ்கா பிரியாணி எல்லாம் பக்கத்து கடையில. எலும்பு என்ன போறோம் பாரு. இப்பதான் ஒரு சாப்பிட்டு போனாரு. அவரு இலையில வேணா போய் எடுக்கிறீங்களா பாருங்க, நிறைய இருக்கும். தம்பி உள்ள தள்ள போறோம் பாரு. தள்ளுங்க சார். நானும் வந்த உடனே பார்த்தேன். ஜிப்பு போடலையா? மாஸ்டர் எக்ஸசைஸ்லாம் பண்ணதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? ஸ்ட்ரெச் பண்ணுப்பா. கை தூக்குங்க. எங்க கிஞ்சிருக்குது? தம்பி பாடியை ஸ்ட்ரெச் பண்ணு. பல்ஸ் போட்டிருந்தீங்களா? அதான் கிழிச்சிட்டு இருக்குது. ஒரு அளவு தான்பா. 2 பக்கமும் ஒரே அளவு தான் மாஸ்டர் வைப்பாங்க. மாத்தி வச்சா சங்கட்டமா இருக்காது. இது நல்லா இல்ல. காட்டுங்க, நானே சொல்றேன் பார்த்துட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு. தம்பி நான் ஒரு மாதிரி இதெல்லாம் போடும் போதே நினைச்சேன் கொஞ்சம் வேற மாதிரி தான்ட்டு. நான்பா நேத்தெல்லாம் பைக் ஒரே ஒர்க் அவுட் போலக்குதே. ஆமா மாஸ்டர். எப்படி கண்டுபிடிச்சிங்க? பை நல்லா பம்ப் ஆயிருக்குதாப்பா. நேற்று வீட்டுல எல்லாம் கூட சரியான ஒர்க் அவுட் மாஸ்டர். இது ஒரே கைக்கா? இருக்கட்டும். உங்களுக்கு நான் ரைட் ஹேண்ட் மட்டும் வீங்கின மாதிரி இருக்கு. அது நானும் லைட்டா கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு